வெல்கம் டு அ. ஓகே ஊமர் சேனல். ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் மட்டன் குஸ்காவா அப்பாடா! கொஞ்சம் இந்தியால ஓவரால் நாய்ஸ் பொல்யூஷன் இதுக்கு மேல கொஞ்சம் கம்மியா இருக்கும்டா. ஆமாடா. துஷார் தேஷ்பாண்டே போட்டிருக்க Instagram ஸ்டேட்டஸ்க்கு இனிமேல் என்ன தெரியுமா நமக்கு? வருங்கால சிஎஸ்கே கேப்டன் வாழ்க எல்லாத்தையும் விட்டுருவோம்டா. அந்த பெங்களூர்ல அவனுங்க ஹராஸ் பண்ணது எல்லாத்தையும் விட்டுருவோம்டா. ஒருத்தன் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங்? தமிழ்நாடு கீப் கோயிங் புண்டல கோயிங் போய் ஊம்புங்கடா. ஆனா சையது ஒரு 2 பேத்துக்கு மட்டும் தேங்க் பண்ணிக்கிறேன்டா. யாரா? ரோமன் பவுலுக்கு அப்புறம் நம்ம ஆஷ் அண்ணாக்கு. மேட்ச் புண்டைய பத்தி எதுக்கு பேச? ஜெயிச்சிட்டாங்க அவ்வளவுதான். மேட்ச் ரிவ்யூ இவ்வளவுதாங்க. இல்ல. ஆர்சிபி தோத்துருச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு மேட்ச் ரிவ்யூ டைட்டில் இருக்கலாம். பட் இன்னைக்கு மேட்ச் ரிவ்யூ கிடையாது. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எத பத்தி டிஸ்கஷன் கிடையாது. இல்லடா, மேட்ச பத்தி பேசுற திங்கே இந்த 2 தான். அவன் பெரிய குஞ்சன்டா. ரோமன் பவல் குட்டி குஞ்சனங்கள முடிச்சிட்டான். அவ்வளவுதான். அத்திம்பேர் தான். கரெக்டான டைம்ல வந்தாரு. அவர் என்னைக்குனாலும் வி ஆர் சென்னை பாய்ஸ் அப்படிங்கறத நிரூபிச்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. சரியான பவுலிங் அத்திம்பேர். சூப்பரா போட்டாரு. வேற மாதிரி இருந்துச்சு அண்ணா அவரு. அதாவது அவர் கொஞ்சம் மூளை பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு ஒரு 300 கிராம் அதிகமா இருந்துச்சு. இவனுங்க டப்பா சாத்திட்டு இருந்தா கூட எல்லாருமே சரி போயிட்டு போறானுங்கன்னு விட்டுருப்பானுங்க. தனி எல்லாமே விட்டுருவோம்டா. ஹோம் கிரவுண்ட பார்த்து சைலன்ஸ் பண்ண பாத்தியா? அத மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்டா. ஃபுல்லா அன்னைக்கு மேட்ச்ல ஃபுல்லா விரல் வாய்க்கு வெளிய இருந்தது ப்ரோ. இன்னைக்கு மேட்ச்ல திருப்பி வழக்கம் போல உள்ள போய் ஜோக்கர மாதிரி இருந்தாலோ தலைவன் அப்படியே பம்பிடுவான். அவன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் பிளேயிங் கிரிக்கெட். அவனுக்கு கரெக்டா பாத்தீன்னு வையேன், போன மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருந்தப்ப கேமரா முன்னாடி வந்து என்னென்ன சேட்டப் பண்ணுமோ, ஏன்னா மேட்ச் ஜெயிச்சா எல்லாரும் என்ன பத்தி பேசணும். தோக்கறப்ப ஃபாஸ்ட் பிளேசிஸ் அவரை கேட்டுங்க. நான் கொஞ்சம் ஓரமா அமைதியா இருக்கேன். கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்ல தயத்தக்க நடுவுல வந்து குதிச்சிருப்பான். ஆடியன்ஸ் அவ என்டர்டெயின் பண்ணிருப்பான். அவனை பத்தி நமக்கு 15 வருஷமா தெரியும் தானங்க செய்யாது. அவர் இருக்காருல்ல, அவர் வந்து அக்ரஷன் இருக்குல்ல, அக்ரஷன்னால தான் அவர் வந்து இவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனே இருக்காராமா. ஆனா வந்து அவர் வந்து 10 பிளேயர்ஸ் பக்கமா ஆர்சிபி காடி 250 தான் அடிச்சிருக்காரு. அக்ரஷன் வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அந்த அக்ரஷனை வந்து இந்த மாதிரி செமில இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் இவனுங்க புதுசா ஒரு ஸ்டாட் போட்டானுங்கடா கோலிக்கு. என்ன தெரியுமா போட்டானுங்க? ஐசிசி நாக் அவுட்ஸ்லயே கோலி தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னாரு. ஏன்டா இருக்கிறதுலே அதிகமா ஆனா என்ன காலங்காலமா ஆடிட்டு இருந்தா ஹையஸ்ட் அதிகமா ஆடல, 3rd பொசிஷன். நம்பர் 3 பேட்ஸ்மேன். இன்னொன்னு அந்த லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தான். அதுல டெஸ்ட்ல 49 அடிச்சதெல்லாம் போட்டுட்டு இருக்கான். டெஸ்ட்ல 49 ரன் கிடையாதுடா. அவன் எப்படின்னா அப்படியே லைட்டா அந்த T20க்குள்ள அப்படியே சொருக பாக்குறான் இந்த லிஸ்ட்ல. ஆக்சுவலா அவன் இந்த மாதிரி செமி ஃபைனல்ஸ் இங்கெல்லாம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அவனோட ஆவரேஜ் 26 பிலோ 26 சரியா? அவனுக்கு பேரே சோக்லிடா. கிங் கிடையாது, சோக்கிங். அக்ரார்த்த ஜோக்குன்னு பண்ணனா இது சொன்னோம்னு வைங்களேன், அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் மேட்சை தூக்கிட்டு வந்துருவானுங்க. அந்த ஒரு மேட்ச் ஸ்கோர் கார்டை தூக்கி வச்சிருப்பானுங்க. இல்ல ஒரு பாயிண்ட நான் தனியாவே டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா இது வந்து ஒரு இந்தியன்ஸ் வந்து இவர் வந்து அன்னைக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஆடினாரு. ஓவராலா வேர்ல்டு கப்ல இவ்வளவு அடிச்சாரு. அதுக்கெல்லாம் நீ அடிச்சதுக்கு ரெக்கார்டு வரதுக்கு காரணம் என்னன்னா, லெட் இட் பி தோனி, கோலி, சச்சின் யாராவது எடுத்துக்கோ. நீ ஒரே பிளேயரை 15 வருஷம் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஹீரோயிக் இன்னிங்ஸ் வரதான் செய்யும். ஆவரேஜ் வரதான் செய்யும். டோட்டல் ரன்ஸ் வரதான் செய்யும். நீ மத்த டீம் எல்லாம் பிளெக்சிபிளா இருக்கான். அப்பப்போ வெர்சடைலா டீமை மாத்துறான். ஆள் சரியில்லைன்னா எவ்வளவு பெரிய லெஜெண்டா இருந்தாலும் உட்கார வைக்கிறான். இங்க வந்து யாரும் உட்கார வைக்கிறது இல்லை. இப்போ 2-3 வருஷமா கோலி ரன் அடிக்கல, இருந்தாலும் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ அட் தி எண்ட் ஆப்கானிஸ்தான் அவன்கிட்ட செஞ்சுரி வரதான் செய்யும். நம்ம அந்த டாபிக் விட்டுருங்க. ஆர்சிபி தோத்துச்சு. அங்கதான் ப்ரோ வருது. அதுக்கு வாங்க இந்த நாளை பத்தி பேசுவோம். இந்த நாளை பத்தி ஒண்ணும் இல்ல, நேத்து கேகேஆர் பார்த்திருப்பீங்க. அப்படியே தம்சம் மட்டும் ஆப்போசிட் அவ்வளவு எல்லாம் சின்ன பசங்க தான், யங்ஸ்டர் தான். அவ்வளவு நீட்டா டீசன்ட் நடந்துட்டாங்க. ஆமா ப்ரோ. ஃபைனல்ஸ் போனான்டா. இல்ல ப்ரோ, ஃபைனல்ஸ் போறவன் நடந்துட்டான். இவனுக்குன்னா அந்த பங்களாதேஷ் நீங்க பாத்திருப்பீங்க, எப்பயாவது இந்தியா கூட ஜெயிப்பானுங்க. இந்த 10 வருஷத்துக்கு ஒரு அதேதான் ப்ரோ இவங்க பண்ணாங்க. அதாவது இவங்களுக்கு இது நம்ம வயிறு எழுதிப்பானுங்க, நம்ம அழுகுறோம் மட்டும். நாங்க ஏன்டா அழுகுறோம்? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் போயிட்டு போறோம். ஆமா, அடுத்த வருஷம் போயிட்டு போறோம். இன்னும் 7 நாள்ல 5வது டிராஃபி ஜெயிச்ச நினைவு தினம் வருது. நமக்கெல்லாம் அந்த மே மாசம் எண்ட்ல ஐபிஎல் ஃபைனல் ஜெயிச்ச மெமரிஸ் ஆகும். ஆர்சிபிக்கு மே மாசம் ஃபுல்லாவே துக்க தினம் தான். சின்னசாமியில போட்டு அடிச்சீங்களே அந்த குரூப், அந்த டேட்டா இல்ல சேப்பாக்குல வச்சு அடிச்சீங்களே அந்த டேட்டா. ஒரே நிமிஷம் தான் ப்ளீஸ்ரா. அந்த கிரிக்கானந்தாவை மட்டும் ஏதாச்சும் பேசிட்டு போங்க. என்னால 5 நிமிஷத்துக்கு மேல அவன் வீடியோ பார்க்க முடியல.
பிக் பாஸ் ப்ரோ மண்டை ப்ரோ வெடிக்குது பிக் பாஸ். கிர்கானந்தா வந்து பாத்தீங்கன்னா அவரு சொல்லியிருக்காரு, அவரு சால்ட்டுக்கு போல அக்ரஷன் போட்டு தான் சாப்பிடுறாராமா. தெரியும்ல, இப்ப சால்ட்டே வைக்கிறது இல்ல. அவருக்கு வந்து அக்ரேஷன் இருக்கிறதுனாலதான் வந்து இவ்வளவு பெஸ்ட் பேட்ஸ்மேனா வந்திருக்காராம். அதனால எல்லாரும் சூத்த மூட்டு போகணும் ஆப்போனன்ட் பிளேயர்லாம். புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐசிசி நாக் அவுட் ஈவென்ட்ஸ், ஐபிஎல் நாக் அவுட் ஈவென்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம் ப்ரோ. அக்ரஷன் லிஸ்ட் அவன் 20 வருஷம் 25 வருஷம் வந்து கிரிக்கெட்டுக்காக அர்ப்பணிச்சு மேட்ச் விளையாட வருவாராம். இவரு வந்து அட்ரலைன் பம்ப் ஆகுங்கிறதும் பிடிச்சு அதுக்கு எல்லாம் மூட்டு போகணுமா? என்ன நியாய பூண்ட பேச. அதுக்கு நீங்க எல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்தது இல்லையா, இந்த கிரிக்கெட் பார்த்தது இல்லையா? ஸ்லெட்ஜிங் வந்து காமன் தான். ஸ்லெட்ஜிங் யார் பண்ணுவான்? ஒரு பவுலர் நல்ல பால் போட்டா, இன்ஸ்விங் போட்டா, அவுட் ஸ்விங் பண்ணிட்டா, பேட்ஸ்மேனை பீட்டன் பண்ணிட்டானா பவுலர் போய் முறைப்பான். யாரு? பேட்ஸ்மேனை பார்த்து முறைப்பான். அன்னைக்கு பவுலர் சாண்ட்னர் நல்லா பால் போட்டதுக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் திருப்பி பவுலரை முறைக்கும். எந்த உலகத்திலேயாச்சும் இந்த நல்லா இருக்கு? பால் நல்லா போட்டதுக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் திருப்பி பவுலர் சண்டை போய் பாத்திருக்கியா? அவன் அக்ரஷன் பாஸ் வச்சிருக்காரு. ஸ்லெட்ஜிங் இவனுக்கு அக்ரஷன் மைல்டு பேண்டர் ஸ்லெட்ஜிங்ல தெரிய மாட்டேது. ஸ்லெட்ஜிங்னா ரிஷப் பந்த் நம்ம ஸ்பைடி கியூட்டி பண்ணாம பாரு. அந்த வீடியோ நான் சும்மா கூட எடுத்து பார்ப்போம், அப்பப்போ யூடியூப்ல போட்டு பார்ப்பேன். அதுதான்டா ஸ்லெட்ஜிங். அவனும் டிம் பெயினும் அழகா பண்ணிக்கிட்டானுங்க. அந்த கேம் ஃபுல்லா ஒருத்தனை பார்த்து டெம்பரரி கேப்டனே சொல்லுவான். இவனை பார்த்தா அவன் பேபி சிட் பண்ணுன்னு சொல்லுவான். இவன் எங்கேயோ நிப்பான் ப்ரோ. பவுலர் விக்கெட் எடுத்திருப்பான், அங்கே இருந்து பிச்சுக்குள்ள ஓடி வந்து பேட்ஸ்மேனை பார்த்து பெஞ்ச் அவுட் அப்படி சொல்லிட்டு போவான். டே சென்ட் ஆஃப் தான் நீ கிரிக்கெட்ல பண்ணக்கூடிய ஒரு கேவலமான விஷயம். ரொம்ப அசிங்கமான கீழ்த்தரமான விஷயம் என்ன தெரியுமா? சென்ட் ஆஃப். ஏன்னா நீ டெஸ்ட் கிரிக்கெட்ல ஸ்லெட்ச் பண்றாங்கன்னா எதுக்காக ஸ்லெட்ச் பண்றாங்கன்னா இட் இஸ் அ மைண்ட் கேம். போயிட்டு அவன் வந்து அப்பதான் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபென்ஸே ஆடுறான், அவனை கொஞ்சம் வெறுப்பேத்தி கொஞ்சம் ஷாட்ஸ் ஆட வைக்கலாம். இல்ல அவன் மைண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆயிட்டானா அவனை போய் ஏதாவது பேசி சில டைம் பேட்ஸ்மேன் ரெஸ்பாண்டே பண்ணலாம். கிரிக்கெட்ல வந்து உங்களுக்கு லைக் மேட்டர் என்னன்னா விக்கெட் எடுக்கணும். பேட்ஸ்மேன் டொக்கு வச்சு பேட்ஸ்மேனை பீட் பண்ணி எந்த பிரயோஜனமே கிடையாது. பேட்ஸ்மேனை விக்கெட் எடுக்கிறதுக்கு அது ஒரு டிஃபரெண்டான கேம். அது மைண்ட் கேம் ஆடினாதான் விக்கெட் எடுக்க முடியும். அது வந்து ஸ்லெட்ஜிங் மாட்டானு. ஆனா சென்ட் ஆஃப்ங்கிறது என்னன்னா, நீ ஸ்லெட்ஜ் பண்றது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், விக்கெட்டா மாறும், பார்ட் ஆஃப் கேமா நீ பண்ற. ஆனா சென்ட் ஆஃப்ங்கிறது ஆல்ரெடி அவன் அவுட் ஆயிட்டான், ஹி இஸ் ஆல்ரெடி டவுன். அவன்கிட்ட போய் நீ சூத்தணும்ன்றது வந்து இருக்கிறதுல ரொம்ப கீழ்த்தரமான வேலை. சென்ட் ஆஃப் என்னையுமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு கிரிக்கெட்லயே ஒரு கேவலமான வேலை. இன்னும் நம்ம கேக்குறது என்ன, நான் கிரிக்கானந்தா இவ்வளவு நேரம் பேசலாம், கஷிக் ரானாக்கு ஏன் ஃபைன் போட்டாங்க, இவனுக்கு ஏன் ஃபைன் போடல? சோஷியல் நெட்வொர்க் படத்தோட போஸ்டர்ல பாத்தீங்கன்னா யூ டோன்ட் கெட் டு 500 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ் வித்வுட் மேக்கிங் a few enemies னு சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரி யூ டோன்ட் கெட் டு 200k ஃபாலோவர்ஸ் வித்வுட் பூமிங் a few people. அது மேட்ச்ல ஒரு 4 சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்தாங்க, அதையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. அது சொல்லாது. அவனுக்கு தான் ப்ரோ அந்த மீம் அந்த பாடையில தூக்குவானுங்க. இந்த மேட்ச் முடிய ரோமன் பவுல திட்டிட்டானுங்க, மேக்ஸ்வெல்ல திட்டானுங்க, அவனுக்கு டீம்லயும் திட்டானுங்க, மேக்ஸ்வெல்லையும் திட்டானுங்க, எல்லாத்தையும் திட்டானுங்க. நடுவில் என்ன சொல்லுவானுங்க, இல்ல உங்க டீம்ல தான் இது நடந்துச்சு, எங்க டீம்ல தான் அது நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு சில ஐசோலேட்டட் ஈவெண்ட் இருக்கானுங்க. அதாவது இப்ப சிஎஸ்கேலயும் லூசு கூதி இருக்கானுங்க, ஆர்சிபில லூசு கூதி மட்டும்தான் இருக்கானுங்க மேஜரா. அதாவது நான் ப்ரொபோஷனேட்டா சொல்றேன், ஆர்சிபியோட தலைவனே ஒரு லூசு கூதியா இருக்கான். இன்னும் பெங்களூர் தெருவுல எப்படி இருக்கும் இந்த சரியான ரெயின்ஃபால், சரியான ரெயின். இப்ப காவேரி தண்ணி திறந்து விடலாம் ப்ரோ, எப்படி அவன் கண்ணீரே ஆறா ஓடிட்டு இருக்கும். குட்டி கோழியை பாக்கல, அவர் லைட்டா அக்ரஷன் காட்டிய லைட்டா காற்றெல்லாம் வந்து நினைச்சிட்டு இருந்தாரு. பவுலிங் கோழி அங்கிருந்து வேண்டாம் நானே அமைதியா இருக்கேன் 12 கோழி நினைச்சிருப்போம். 12 போட்டு நீங்க இந்த சூனியை மாட்டி விட்டு எஸ்கேப் போயிடலாம். நிறைய குட்டி குஞ்சனுங்க இருக்கானுங்கள, ஃபேக் ஐடியில வந்துட்டு பேர் என்ன தெரியுமா இருக்கும், சுரேஷ் விகே, குமார் விகே, ராஜு விகே, இந்த மாதிரி விகேன்னு பேர் வச்சுக்கிட்டு வந்துட்டு நம்மள வந்து நம்ம 3 பேர்த்தி பர்சனல் அபியூஸ், ஃபேமிலி அபியூஸ்லாம் பண்றானுங்களா. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான்டா, எல்லாரும் அப்பா பேர் தானே பின்னாடி போடுவானுங்க, இவனுக்கு வீக்கேன்னு போட்டிருக்கானுடா. ஒருவேளை கோழி ஒத்து பிறந்திருப்பானுங்களோ, மேபி அக்ரஷன் அங்க காமிச்சிட்டானோ. இங்க என்னடா இப்படி தெருக்கி விடுறாரு. உலகமே வந்து ஹிட்லர் செத்தனி கூட சந்தோஷமா இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா, நாங்களாம் ரைவல் கூட கிடையாதுன்னு சொல்றீங்க, ஆனா நாங்க தோத்தா மட்டும் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நீ சும்மா லூஸ் குறி மாதிரி பண்ணிட்டு இருக்கடா. இப்ப ஒரு மண்டபத்துல குறுக்கு முறுக்கும் ஒரு இரிட்டேட்டிங் குழந்தை அங்கேயும் ஓடிட்டு இருக்கு தெரியுமா, திடீர்னு போய் எங்கேயாச்சும் பில்லர்ல இடிச்சிட்டு விழுந்துருவான், நம்ம எல்லாத்துக்குமே ஜாலியா இருக்கும். அந்த மாதிரிதான் அவன் ஒரு இரிட்டேட்டிங் தாய், அதனாலதான் எல்லாத்துக்கும் ஜாலியா அந்த மாரி டயலாக் தான். இனிமேல் என்ன தெரியுமா, இப்ப வந்து குட்டி கொஞ்சம் அசைன்மெண்ட் எடுத்துவானுங்கடா. யாரு ரோமன் பவுல், அஸ்வின், ரேன் பராக், சப்ஸ்டியூட், பிசியோ, ஜெய்ஸ்வால் ப்ரோ, சப்ஸ்டியூட் ஆனவன், பிசியோ ஆனவன், சியர் லீடர்ஸ் எல்லா ஐடியும் பிடிச்சிருவானுங்க.
கோலி இதுல ஐடிக்கு போங்கடானா போக மாட்டானுங்க. டேய் நீங்க தோக்கறதுக்கு முக்கிய காரணமே அவன் தான். அவன புடிங்கடானா அவன புடிக்க மாட்டானுங்க. ஒரே ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நான் நெறைய பேசணும்னு நெனைக்கிறேன். ஆனா அதெல்லாம் வார்த்தையா வரமாட்டேன். கொஞ்சம் பிரெயின் ஃபேட் மொமெண்ட்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷத்துல இந்த அவார்ட் வாங்குன உடனே திக்குவாங்க தெரியுமா? மேட்ச் வின் ஆகுறா லூஸ் ஆகுறா அதெல்லாம் தாண்டி அவன் பண்ணதுக்காக மட்டும் தான் ப்ரோ இவ்வளவு பேசுறான். இல்ல நம்ம எதுக்கு ப்ரோ அன்வான்டா இப்ப எதுக்கு இப்ப மேட்ச் எல்லாம் விட்டுட்டு அகமதாபாத் விட்டுட்டு பெங்களூர் அதான் ப்ரோ அது ஸ்டேடியம் அது அது கரெக்ட். அதாவது ஃபேன்ஸ் என்ன வேணா பண்ணலாம் ப்ரோ. அட் தி எண்ட் ஆஃப் தி டே பிளேயர் கிரவுண்டுக்குள்ள வச்சு என்ன பண்றாங்கிறது தான் வந்து அதுதான் பெருசா ப்ரோ பேசப்படும். ஸோ எவ்வளவோ அதுதான் வந்து சிஎஸ்கே இது. தானே நீங்க ப்ரோ உண்மையா அவர் போய் பாருங்க. சரி இந்தியாக்காக ஓகே தான் ப்ரோ அவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு. நீங்க ஏன் ப்ரோ இந்த இருடா இந்தியாக்காக இவனுக்கு பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ப்ரோ இனிச்சதா ஆமா ப்ரோ? ப்ரோ. அப்ப நவம்பர் 19 2023 என்ன ப்ரோ ஆச்சு? இல்ல ப்ரோ வேர்ல்ட் அது டெஸ்ட் ஏன் சாம்பியன்ஷிப் ப்ரோ 2021 என்ன ப்ரோ ஆச்சு? என்ன ப்ரோ நீங்க நீங்க வந்து திருப்பி சொல்லணும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013ல அடிச்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. டேய் கரெக்டா ஆர்சிபி ஃபேன் மாதிரி பேசுங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க 11 பம்மிட்டீங்க. கம்மி தான் கொஞ்சம் 11 வருஷம் ஆச்சு ஏன் ப்ரோ? கம்மி தான் 11 வருஷம் தான் ஆச்சு. ப்ரோ அப்ப பிறந்தவன் இப்ப அண்டர் 13 விளையாண்டுட்டு இருப்பான் ப்ரோ. அப்படி பிறந்து வந்துதான் ஒருத்தன் நாக் அவுட் பண்ணி விட்டானே ரயன் பராக் இப்ப. அவனையே ஐடலா பார்த்து வந்து இந்த வாங்கிக்க அண்ணே எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானே அப்படின்னு அந்த நடுவுல காத்து கோல் பண்றான் தெரியுமா? இப்படி ஒரு செலிப்ரேஷன். நீ டைட்டிலே போட எங்கடா அக்ரஷன்னு கேளு அவனு இல்ல. அது எங்க போயிருச்சுன்னு கேளு. என்னதான் சொல்றான் ஸ்லெட்ஜிங் அக்ரஷன்லாம் இருக்குடா. அக்ரஷன் பேட்டிங்ல இருக்கணும். கௌதம் கம்பீர் பண்றது அக்ரஷன். புரியுதா? உன்ன மாதிரி இல்ல வீக் இவங்க இதுக்கு பேரு வந்து ஏன் அக்ரஷன் வச்சிருக்கானுங்க? அவன் அரகன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எல்கேடா அது லூசு கூதித்தனம். அவ்வளவு எனக்கு ஜெயிச்சு ஒரு செலிப்ரேஷன் பண்ணானுங்களே. இவன் கோலி இப்ப இந்த பவுண்டரியில நின்னு ஒரு செலிப்ரேஷன். இன்னைக்கு அதே ஆர்ஆர் பண்ணிருந்தா என்ன? ஆர்ஆர் பண்ணியிருந்தாங்கன்னா வெளில வந்து பேட்டி கொடுத்துருப்பான். என்ன வந்து இப்படி பண்றாங்க. நான் வந்து இத்தனை நாள் நாட்டுக்காக விளையாண்டேன். 2 வாட்டி பாகிஸ்தான் கூட போராடி சண்டை போட்டு நாட்டை புடிச்சு கொடுத்தேன். அந்த பக்கம் சைனால போயிட்டு 15 ஏக்கர் புடிச்சு கொடுத்தேன்னு பேசியிருப்பான். நாட்டுக்காக இவ்வளவு உழைச்சிருக்கேன்னு பேசுவான். டேய் சம்பந்தமே எல்லாம் பேசுவான். ரன் ஆடுறா இங்க வந்து பிளேயர்ஸ்ல இங்க வந்து ரன் ஆடுறானா அடிக்க மாட்டான். வந்து அக்ரஷன் காமிச்சிட்டு இருப்பான் வெட்டித்தனமா. இங்க பேரு தெரியுதா? சிண்டு முகத்தில் உற்சாகம் இல்லை. இதுல தோனி அவுட் ஆயிட்டு போய் உட்கார்ந்த போட்டோவை போட்டுட்டு திஸ் இஸ் இனஃப் உங்களோட லெஜெண்டுக்கு நாங்க சென்ட் ஆஃப் கொடுத்துட்டோம். அது தட் இஸ் இனஃப். இட்ஸ் கிரேட்டர் than any IPL trophy. ஃபேர்வெல் எத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் தெரியுமா? ஃபேர்வெல் ஆரம்பிச்சே 2 கப்போ 3 கப்போ வாங்கிட்டோம். ஃபேர்வெல் போய் டாபிக் எடுத்து 2 கப்பு வாங்கிட்டோம். சரியா? நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம்டா ஃபேர்வெல். சும்மா அடுத்த சீசன் ஜெயிச்சு திருப்பி கொண்டு போய் தலை ஆடலன்னா கொண்டு போய் வீட்டுல போய் கொடுப்போம்டா. நீ கோலி ரிட்டையர் ஆகுள்ள 1 கப் அடிக்க முடியும்னு யோசிடா. பார்ட் 2 அப்புறமேட்டு ரிலீஸ் பண்ணலாமா? எனக்கு என்னமோ இது ஒரு வீடியோ பத்தல. இந்த வன்மத்தை கக்கறத ஒரு வெப் சீரிஸா பண்ணலான்னு இருக்கேன். சீசன் 1 சீசன் 2 அடுத்த வருஷம் வரைக்கும் ஓடும். விஜய் மலை ஒரு போஸ்ட் போட்டிருந்தான் ட்வீட். நான் கோலி எடுக்கும் போதே எனக்கு தெரியும். நல்லா ஏண்டா நீ அவனை எடுத்துதான் பேக்ரப்டே ஆன. ஆர்சிபி ஒரே பேஜ் தான் நவுத்திருக்கும். 16 வருஷம் போயிடுச்சு. இதோட சேர்த்து 17வது வருஷம்டா. நம்ம மாத்தி மாத்தி 16 சொல்லிட்டு இருக்கோம். 17 ஆர்சிபி ஆரம்பிச்சப்போ ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா இன்னும் ஒரு வருஷத்துல கல்யாண விஷயம் வரப்போகுது. ஆனா இவனுக்கு இன்னும் வயசுக்கே வரல.